செய்து முடித்தப்பா. ஆனால் உங்கள் தயவு இல்லாமல் அதை செய்திருக்க முடியாது. மகாராஜா என்ன சொல்வார்கள் தெரியுமா? சொல்லுங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், படைக்கு அஞ்சான் என்ற ஒரு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாங்க. அது என்னால பிறந்ததுதான். ஏனென்றால் எதற்கு? இந்த உலகத்தின் கண், இந்த உலகத்தின் கண் யாராலும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ராஜ்யத்தியாக வேள்வி செய்து, ஆமாங்க, மூவர்களும் பூமாரி பொழுது பூமாரி பொழுது 100 கோடி விளைந்த முத்தார மாலை எனக்கு பரிசாக கொடுத்து, உங்களுக்கு பரிசாக கொடுத்து, ராஜாதிராஜன் என்ற பட்டப்பெயரும் கொடுத்து, பட்ட பெயரையும் கொடுத்து, சாம்ராட் தர்மபுத்திர மகாராஜன் என்ற பட்டப்பெயர் எனக்கு கொடுத்தார்களே. ஆமாங்க. அது எனக்கு கிடைக்க காரணம் யார் தெரியுமா? யாருங்க? அருமை தம்பிமார்கள். அப்படியே ஆட்டுங்க. இவர்கள் இல்லை என்றால் அந்த பட்டம் எனக்கு கிடைத்திருக்கிறார். கிடைத்திருக்காது. யாகம் மட்டும் நான் அமர்ந்தேன், ஆனால் அனைத்து வேலைகளும் செய்தது என் அருமை தம்பிமார்கள். அப்படியே ஆட்டுங்க. தம்பிமார்களா, அண்ணா நல்ல முறையிலே யாகம் செய்து முடித்தோம். நல்ல முறையில் யாகத்தை முடித்தோம். தந்தைக்கும் சொர்க்கம் கிடைத்தது. ஆனால் இன்றைய தினத்திலே ஏதோ பெரியோர் தெரிந்தனம் கிடைக்கும் போல் தெரிகிறது. அப்படி என்றால் உங்க வளர்த்த பூஜை குடிக்கிறது. அதான் அழைத்தீங்க. பெரியவர் பார்க்கலாமா? வீடியோ போட்டது டிலீட் பண்ணிடு. பாண்டவர் வசித்து வரக்கூடிய இந்திர பிரஸ்தத்தை நாடி அடியேன் விதுரமகாராஜன் அவைதாடி வந்திருக்கிறேன். ஆமாங்க. என்று உத்தவராகிய பாண்டவரை கண்டு உங்கள் சிறிய தந்தையை அடக்கூடிய விதுரமகாராஜன் சபைநாடி வந்திருக்கின்றார் என்று அறிக்கை செய்யப்பா. அப்படியே மகாராஜா, உங்களை நாடி தேடி உங்களுடைய சிறிய தந்தை விதுரமகாராஜன் வந்திருக்கின்றார். பார்த்தீர்களா என் அருமை தம்பிமார்களா? நம்மை காணும் பொருட்டாக நமது சிறிய தந்தையே அத்தினாபுரத்திலே இருந்து வந்திருக்கின்றார். சித்தப்பா வந்திருக்கின்றார். சொல்லலாமா? எது சென்னா இருக்கும்? வாங்க போலாம். சித்தப்பா தரணோ 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 தரணோ.
சிறிய தம்பி நல்லா இருக்கு. நிறுத்தி ஊத்தி சேவடிக்கணும். கண்மணியாரே, பாண்டவர்களே, நெய் வரும் உலகமே போற்றக்கூடிய உத்தமராகிய பாண்டவர்கள் பெற்று தர்மத்தின் தலைவனாக நீ இருந்து கருணை போற்றும் பாண்டவர்களே, உங்களை வாழ்த்தீரே. உங்களை சிறிய தந்தை ராஜி பெற்று புதியாக வாழ வேண்டும் கண்பிடிக்கிறேன். நேற்றைய தினம்தான் இங்கிருந்து சென்றீர்கள் அஸ்தினாபுரம். ஆனால் உடனே திரும்பி வந்திருக்கிறீர்கள் இந்திரபிரஸ்தம். அதனால் இல்லப்பா, அப்பா அஸ்தினாபுரத்தில் இருந்து கால் கெடுக்க இந்திரபிரஸ்தம் நாடி வந்த காரணம் என்ன? அண்ணா ஏண்டா சின்னமா வாமா பாபா சின்னமா தினச்சேனா 7 தினங்களாக ராஜசேவை செஞ்சுமா உண்மைதானப்பா. அப்போது உங்கள் முகமானது எப்படி இருந்தது? சேத்திலே செந்தாமரானது சூரிய ஒளி பட்ட உடனே அந்த செந்தாமரை எப்படி பூத்து கொள்ளும்?
தகதகையான இருக்கும். அப்படி இந்த 7 நாட்களாக உங்க முகமானது என்னுடைய முகம் அந்த ராஜ்யத்திலாக வேண்டிய செய்து முடித்தோம். செய்து முடித்த பிறகு சிறப்பாக நான் உங்களை வழியெடுத்து சென்று வாங்கப்பான்னு அனுப்பிச்சோம். உண்மைதானப்பா, நீங்களும் உண்மகத்தோடு அஸ்தினாபுரம் போனீங்க. உண்மைதான். ஆனால் ஆனால் உடனே திரும்பி வந்துக்கிறீங்களே, உன் முகமானது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறதப்பா? அந்த சேற்றிலே பூத்த செந்தாமரை அதை பிடித்து கரையிலே வீசி எறிந்தால் சூரிய ஒளி பட்டு உடனே உடனே அந்த செந்தாமரை வாடி வதங்கி இருக்கும். உண்மைதானப்பா. அத்தன்மை போலதான் உன் முகவாடி இருக்கிறது. ஏதோ அங்க நடந்தது. என்ன விஷயம் நடந்தது? எங்க அண்ணன் தெளிவா சொல்லு. சர்வநந்தனா, ஆடி இருக்கின்றது. கண்களிலோ நீரானது அறக்காயாக வாழ்க்கிறது. என்னப்பா கண்ணாடி மாண்டவரே, மாறாதே, கலைஞரே.
சொல்ல போகிறேன் கண்ணி. சித்தப்பா அத்தியாபத்தை ஆண்டு வரக்கூடிய அண்ணா திருவிராட்டிய மகாராஜன் ஏதோ தெரியவில்லை. அத்திராபுரத்துக்கு ஐவருக்குரிய தேவியும் உடனடியாக தாங்கள் வர வேண்டும் என்று என்னென்ன திருவிராட்டியர் ஓலை கொடுக்க அந்த ஓலையை கொண்டு வந்து நான் இங்கே நிற்க இதை வாங்கி கொண்டு நீங்கள் வருவது சின்னமப்பா. பாப்பாங்க அஞ்சாமி வாங்கி. ஆமா அந்த அத்திராபுரத்திலே நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாட்டு இருக்கிறீங்க? மந்திரியாக நீங்க தான் பிரதம மந்திரி. அது மட்டும் இல்ல அவனுக்கு யாருங்க? உடன்பிறந்த தம்பி, அண்ணன் குடும்ப தம்பி. நான் துரியோதனுக்கு சிறிய தந்தை சித்தப்பா, எங்களுக்கு சித்தப்பா. ஆனா இந்த லிகித கொண்டு வந்துக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியாம எதுனால நடக்க போத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். ஆனா இதுல என்ன இருக்குன்னு நீங்க அதை தெளிவா சொல்லணும். சொல்லுகிறேனப்பா. அண்ணன் சொல்லுவோம். இந்த லிகிதம் எழுதியது யார்? லிகிதத்தை எழுதியவர் திருவிராட்டியர் மகாராஜன். சரி, கொண்டு வந்தது தாங்கள். இது என்ன இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருந்தாலும் எங்களை எங்கே வரப்பட்டிருக்கிறார்கள்? அத்திராபுரத்துக்கு உங்கள் ஐவருக்குரிய தேவியும் வரவேற்றிருக்கிறார்கள். அதற்காக வரப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? அப்பா, லிகிதத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்ல அந்த சொல்லை கேட்டு வந்திருக்கிறேன் அப்பா. அப்படியே எனக்கு தெரிந்தாலும் சொல்ல வேண்டிய நேரம் அது இல்லப்பா. அப்படியா? லிகிதத்தை கொடுத்து விட்டியே, இந்த லிகிதத்தை கண்டு பிரித்து படித்து பார்த்துவிட்டு அத்திராபுரத்துக்கு வருவதும் மாறாமல் போவதும் உங்கள் விருப்பம் அப்பா. நீங்கள் ரத்னாபுரம் செல்லுங்கள், நாங்கள் கிறிஸ்தவர்களே வருகிறோம். நாங்க வானாவது போகும்போது உங்களுடைய முகத்தை பார்த்து சூச்சத்தை அறிந்தவன் நான். நீ யாரு ஒன்று சொல்ல முடியாது. இப்போது என்ன நடந்திருக்கிறது என்பது உன் முகத்தை பார்த்து அறிந்தவன் நான். நீ போங்க, நான் வரேன். பெரிய தந்தை கைப்பட லிகிதம் எழுது அதை சிறிய தந்தை கொண்டு வந்திருக்கிறார். கண்களை ஒட்டிக் கொள்ளுங்கள். தம்பி அர்ஜுனா, அண்ணா கண்களை ஒட்டிக் கொள்ளப்பா. நீங்களே ஒட்டிக் கொள்ளுங்க அண்ணா. நகுலா அண்ணா கண்களை ஒட்டிக் கொள்ளப்பா. நீங்க வேண்டாம் அண்ணா. வேண்டாம். நீங்களே வெட்டிக் கொள்ளுங்க. சகாதேவா அண்ணா கண்களை ஒட்டிக் கொள்ளப்பா. முதல்ல நீங்களே ஒட்டிக்கோங்க. நீ ஒட்டிக்க மாட்டியா? தம்பிமார்களா, அண்ணா இது யார் களத்தில் இருந்து வந்திருக்கு? யார் களத்திலே?
கொண்டு வந்தார். நாம் மறுப்பு சொல்லாமல் இதிலே என்ன இருக்கு என்று பார்க்க வேண்டும். பார்த்து விட்டு நாம் அர்ச்சனாபுரம் செல்ல வேண்டும். சரி என்னதான் கேள்வி பார்த்து சொல்றோம். பார்க்கலாமா? பெரிய தன்னை கைப்பட லிகிதம் எழுத பெரிய தன்னை கொண்டு வந்திருக்கின்றார். ஆமாம், அதில் என்ன இருக்கிறது என்று ஆகட்டும். இப்படி வாருங்கள். சிரஞ்சீவி பாண்டவர்க்கு நிறுத்துமா. ஆசிரியா, தம்பிமார்களா, பெரிய தந்தை என்ன எழுதியிருக்கின்றார் பார்த்தீர்களா? சிரஞ்சீவி பாண்டவருக்கு. பாண்டவருக்கு அந்த சிரஞ்சீவி என்றால் என்றால் சாகு வராதவங்க தான் சிரஞ்சீவி என்று சொல்வார்கள். ஆமா, எடுத்த உடனே சிரஞ்சீவி எழுதியிருக்கின்றார். வேற என்ன பயிற்சி? ஜெயங்கள் மண்மேலும் உண்டா. சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஜெயம் என் மேலும் உண்டா. ஆமா, அந்த வார்த்தை பெரியவர் வாயிலிருந்து வருவதற்கு நாம் என்ன கொடுப்பனை செய்திருக்க வேண்டும்? ஆமா. மேலும் என்ன படிப்பா? பரந்தரி தம்பிமார்கள் பண்பமும் ஒன்று செய்தார். நாம் இந்திரா பக்கத்திலே அழகான மண்டபம் செய்தது போலே அர்ச்சனாபுரத்திலே ஒரு மண்டபம் செய்திருக்கிறார். நமக்கு அழைப்பு வந்திருக்கின்றது. ஏன்னா நம்மதான் நாகராஜு கேட்டு அப்பா சொல்லிட்டாருன்னு மண்டபம் செஞ்சோம். உண்மைதான். நேத்தா போனா அவர் மண்டபம் செஞ்சுக்கிறானே. ஆனா சித்தப்பா என்ன தெரிவித்தா தெரியுமா? நீங்கள் வருவதும் வராமல் போவதும் விருப்பத்தினால இது ஏதோ சூது இருக்கும் போல் தோன்றுகிறது. அப்படி இருந்தாலும்
இதிலே சூது என்று இருக்கிறது. சூது ஒன்று இருக்கின்றதா? அந்த சூது யாரோட தெரியுமா? யார்? லோப கூட விடுவேன், ஆமா போராம கூட விடுவேன். ஆமா. அவன் தான் சூது சொக்கக்காரனுடைய உடனே ஆட்டம் ஆடுவான். ஆமா நம்ம அங்க போவதை விட சுருள் என்று சொல்லக்கூடிய ஆமா. கருவாட்டை சுட்டுக்கொண்டு கருவாட்டை சுட்டுக் கொண்டு கல்லை குடித்து நத்தனமா இங்கே இருந்தலாம். அண்ணா உன் கருத்து என்ன? அந்த பொல்லாத துஷ்டர்கள் ஆமா வஞ்சனையை மனதில் வைத்துக் கொண்டு நம்மை கெடுக்க நம் வாழ்வை கெடுக்க முன்வருகிறார்கள். இது நமக்கு தெரிந்தும் நமக்கு புத்தி இருந்தும் அங்க போலாமா? அப்படி உன் கருத்தாப்பா? போகக்கூடாது. சரிப்பா. நகுலா அண்ணா கருத்து நீ சொல்ற கருத்தாப்பா பெரிய கருத்தா இருக்கு. ஆகட்டும் அண்ணா. எலிவா வையகம் கண்டு இரவு வருவாங்க. உன் கருத்து என்ன தெரியுமா? பூனை வாயில் அகப்பட்ட எலி புலி வாயில் அகப்பட்ட மாதோ, யானை வாயில் அகப்பட்ட தலையை போலவும் கையை போலவும், ஆட்டு வாயில் அகப்பட்ட தேரை போலவும் தேரை போலவும் அத்தினாபுரத்துக்கு சென்றால் என்றால் அந்த கதிதானே நம்மளுக்கு நேரம். அருமையான கருத்துப்பா. ஆமாம், போக வேண்டாம் அண்ணா. அண்ணா சகாதேவா அண்ணா சாஸ்திரம் கற்றுக்கொண்டவனே அண்ணா நம்ம தலையெழுத்து எப்படி பார்த்து சொல்லுப்பா. அண்ணா, அந்த அத்தினாபுரம் சென்றால் என்றால் அங்க ஏதாவது சூது மாது செய்வார்கள். அப்படியா? ஆமாம், அங்க சென்றால் நம்மளுக்கு ஆபத்து நேரும். போக வேண்டாமா? போக வேண்டாம், அங்கே அத்தியாபுரம் போக வேண்டாம். போக வேண்டாம். சிவா, அண்ணா நீங்கள் சொல்வதை பார்த்தால் எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படி இருக்குதா? சரி பாடா. வருவது வந்தே தீரும். வாராததை வருந்தி அழைத்தாலும் வாராது என்பார்கள். சிவா, அத்தியாபுரம் போகலாம்ப்பா. அண்ணா இதை சூதிருக்கே தெரிவிக்கிறேன், ஆனால் அங்க செல்லலாம் தெரிவிக்கிறேன். அந்த கமனாட்டி எனக்கு என்ன செய்ய தெரியுமா? மறுபடி செய்யலாம் என்று நீதிய மாதிரி நெருப்பிட்டு சொல்ல பார்த்தேன். சூதியா
குடிக்கக்கூடிய குளத்திலே ஆமா என்னை கொல்லும் போட்டு கூர் வசி நட்டான். ஊர்வசி நாட்டினான். உண்ணக்கூடிய உணவிலே விஷத்தை கலந்தான். ஆமா நான் படுக்கக்கூடிய பாய்தலிலே வயதனிலே பாம்புகள் ஏறினான். பாம்புகளை ஏவினான். பல கோரி தீமையை செய்தான். தீமைகளை செய்தான். அந்த பாவி முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. தம்பி, அதனால போக வேண்டாம். தம்பி பீமா, நான் சொல்றேன் அங்க போகக்கூடாது. இல்லப்பா, நான் சொல்வதை கேளுங்கள். துரியனுக்கு மதிப்பு தர வேண்டாட்டாலும் பெரிய தந்தைக்கும் சிறிய தந்தைக்கும் மதிப்பு தர வேண்டும். ஆகையால் கிருஷ்ணாபுரம் போகலாம்பா. ஆனால் அங்க போக வேண்டுமானால் நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா சரிப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அங்க செல்ல வேண்டும். செல்ல வேண்டும், அந்த மாளிகை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். சாப்பாடு சாப்பிடாது. சரிப்பா, தண்ணி கூட குடிக்கூடாது. உடனே திரும்பி வர மாதிரி இருந்தா ஒரு பேர் வரும். நீங்க உங்க என்னப்படியே நான் நினைக்கிறேன்ப்பா. இப்ப போகலாமா? போகலாம்பா. எல்லாத்தையும் நீங்களே சொல்லி கொடுங்க. அந்த தேவையோட கொடுக்க மாட்டேன், இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நல்ல சொல்லணும் மத்தவங்கள, நீ சொல்லக்கூடாது. ஆமா, எதையும் சப்பல வெக்க மாட்டேன் வாயில. சரி, போடவே மாட்டேன். எரிக்கணும். எங்க உட்கார வைக்கணும்? கொண்டு போயிட்டு
என்ன சொல்ல வரணும்? எங்க கொண்டு போய் உட்கார்ந்து இருக்குன்னு நீ கம்மி இருக்கீங்க. சுடுகாட்டுல நீங்க அவசியம் புரிய மாதிரி கேட்டதானே நீங்க புரிய மாதிரி கேளுங்க புரியுமா பதில் சொல்லணும். வண்டிக்கு பின்னால நில் நீதான் கவனிக்க. எங்க அதான் கவனிக்கிறீங்க? மண்டபத்தியா சுடுகாட்டு தானே கட்டணும் நம்ம. உன்னை பண்ணா சுடுகாட்டு தானே வைக்கிட்டு கத்தில. சொல்லி சொல்லி எனக்கு லாஸ்ட் அங்கதான் போறியா சரியா? போகலாம் பாரி மகாராஜா. ஆமாங்க இருக்கின்றார் இருந்து தம்பிமார்களும் அப்படி ஆடுங்க. உங்களை காலம் மறைத்து உத்திரப்பிரதேசத்தில் இருந்து தர்மபுத்திர மகாராஜன் அவர் தம்பிமார்களோடு இங்கே வந்திருக்கின்றார். அண்ணாத்து வந்தீங்கன்னா தாத்தா சொல்ல முடியாதா? பாட்டாரு தாக்கி அந்த கும்பு தானே இவன் கும்பு தாயார் கும்பு. நீ பண்றதா கும்பு சொன்னாலும் அடிப்போம் சொல்லனாலும் அடிப்போம். காயின் மறுநாள் பேண்ட் நம்பர் எடுத்து மருமகனே அண்ணா அந்த பையன் பின்னாடி போகும்போதே இப்படி தந்து முன்னாடி போன கேட்டீங்கன்னா முன்னாடி பார்த்து பின்னாடி யார் பார்த்து பார்த்துதான் போனீங்க. அண்ணா நல்லா நல்லா இருக்கிறேன்ப்பா. தம்பி மார்களே நல்லா இருக்கியாப்பா? என் தம்பி ஹரி பச்சேடாரு எல்லாரும் நாம பாருங்க. என் தம்பி பாரு ஸ்டைல் பச்சா. ஐயோ 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 நாராயணா நாராயணா நில்ற தம்பி ஆகட்டும். நகலா என்ன சௌகரியமா இருக்கிறியாப்பா? நாலு இட்லிக்கு 6 வடை கேட்கிறேன். இப்ப நீ எப்படி குருது பார்க்கும்போதே தெரியல இதுங்களுக்கு கேடா வரும். தம்பி தமிழ் பாருங்க கனறாங்க. நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கிறேனா? இங்க கிட்ட குத்தி கித்தி இறக்கம் வாயில செஞ்சாக்கிட்டா பேசிக்கிட்டா ஏங்க போடுறாங்க எடுத்துக்கிட்டாது. தம்பி அண்ணா நல்லா இருக்கிறாடா? ரொம்ப நல்லா இருக்கிறேனா? இது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அர்த்தம் அனுபவிக்காட்டா பெரிய உருவம் அது. அண்ணா மண்டபட்டாய் தண்ணி புள்ள பயமாக்குறாங்க பார்த்தாவே. அவன் ஒன்றும் செய்ய மாட்டான்டா. இல்லைன்னா அப்படி அப்படி வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? தண்ணீர் கொடுக்க வேண்டும். அண்ணா தண்ணி இப்பதான் போர் போட நீர்மட்ட பாத்துக்கிறேன். அதை தேவையாவது வாங்கிட்டு வாங்குறாங்க சொல்லு. தண்ணி அந்த தண்ணியா சொன்ன ஆமா பழரசம் கலந்து பாதம் இப்பதான் ஊருக்கு போடி இன்னும் இறங்கி 10 நாள் ஆகும். வண்டியில சரி 10 வீட்டுல பால் கலந்து மாடு இப்பதான் சாணி போட்டு வைக்கிறாங்க. பால் குடிக்கலையா? சாணிக்கு இப்பதான் போயிட்டு வைக்கிறாங்க. பால் கேட்கிறேன். சரி எங்க அண்ணன் வந்ததை கொண்டாடு பாயாசம் பால் பாயாசம்
இல்லையா? இல்ல இல்ல இப்பதான் அடுப்ப பத்த இது பதனோன்னுறாங்க. நான் பேசிக்கிறேன். பேசி முடிப்பதற்குள் எங்க அண்ணனுக்கு பால் பாயாசம் நிறைய பிடிக்கும். முடியும். சீக்கிரமா பால் பாயாசத்துல ஏலக்காய், முந்திரி, திராட்சை, பிஸ்தா முத்தி கலக்கி எனக்கு முடிச்சு போடுங்க. அட தேவடியா இருக்கும். என்ன போடுவோம்? மொழி தெரிஞ்சு போடுங்க பாயத்துல. பயிரெடுத்து குடிக்கலாம் போடுறது கம்மியாக போய் மொழி வச்சிருந்து போடுவாங்க. ஏமா மொழி வச்சிருந்து போடுவாங்க பாயாசத்துல. அண்ணா மாமா ஆமா இதெல்லாம் சேர்த்து பொண்டாச்சு நீங்களே காரியத்தை கேட்டுடுங்க கேட்டுடுங்களே. தம்பி துரியோதனா, நீங்கள் வந்தது மனதுக்கு சந்தோஷம். சரிப்பா. ஆனால் நான் உங்களை பார்த்துவிட்டேன். மருமகிழ்ச்சி விகிதத்தை அனுப்பினால் சித்துவா அழைச்சிட்டு வருவார் சகோதரர்களை. சரி, உடனே நான் பார்க்கணும் சொல்றாரு அப்பா. அப்படியா? அதை விட அம்மா, அதை விட உங்கள் மேல் பிரியம் அதிகமாகி போகிறார்கள். முதல்ல தம்பிங்கெல்லாம் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. என்ன பசங்க விளையாட்டாங்க போய் போய் தம்பிங்களை தம்பிங்களை போய் விளையாடு போக. நம்பிகளா, நாம் அத்திராபுரம் வந்து விட்டோம். ஆமா, கடுக்குன்னே வந்துக்குது. அண்ணா தம்பி போற ஒரு பெரிய எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? எதற்காகப்பா? நான் சொல்றேன். ஏனென்றால் இந்திரபிரசத்திலிருந்து புறப்படும் போதே தம்பிமார்கள் சொல்லிவிட்டேன். அச்சனாபுரம் செல்ல வேண்டும், உடனே புறப்பட வேண்டும். ஆனா உங்களுக்கு என்ன இங்க நிறுத்தி வைக்கிறது தெரியாது. நீங்கள் படிபுற பொங்கலுக்கு படிபுற பொங்கலுக்கு மகிழ்ந்து அதுரனுக்கு ஆமா அமைக்கிட்டே மண்டபம் போலே. உங்கள் ஐவர்களையும் குறித்து 5 காலில மண்டபம் அமைத்திருக்கிறேன். என்ன அப்பா திருப்பி விழா செய்யலாம் என்றார். ஆனால் நான் ஒற்றுக்கொள்ளவில்லை. சாம்ராஜ்ய தருமன் ஆமா, என்று கேட்டால் நாங்கள் தான் இந்த விழாவில் ஒரு நீட்டி கலக்கினா இந்த விழாவில் பெருமைதான். பெருமை கலந்து கொண்டால் பெருமை அதுவும் பெருமைதான். ஒற்றவன் சரி, திறந்து விட்டு புசித்து விட்டு தம்பிகளா இருப்பா ஒருவர் இரு. தம்பிமார்களா, பெரிய தந்தை வரச்சொன்னார் என்று வந்து விட்டோம். ஆமா, ஆனால் இங்கிருந்து செல்லும் முன்பாக பெரிய தந்தை பெரிய தாயும் பார்க்க வேண்டும். ஆமா, வேலை முறை சொல்வதை கேட்கலாம்ப்பா. சொல்லுங்கள். நீங்கள் சென்று பெரிய தந்தையும் பெரிய தாயும் பார்த்து விட்டு வாருங்கள். மண்டபத்தை சிறப்பாக செய்துவிட்டு உடனே வந்து நான் போய் பார்த்து வரேன். சரிப்பா. ஏதாவது தாண்டுது ஒரே ஆண்டுதான். தம்பிகளே அண்ணா மகாராஜா பதுமேலையா தயாராகுதுங்க. அங்கே இங்கே தள்ளியா இந்த ஆயிஷ்டர்
அண்ணா மண்டபம் அண்ணா தம்பி ராஜேந்திராவும் பேசுறீங்களே ஆமா அந்த இடத்துல மயன் என்று சொல்லக்கூடிய அசுர சிற்பி செய்த மண்டபமும் நாங்கள் செய்திருக்கிற இந்த 5 கால் மண்டபமும் எப்படி இருக்கு உங்கள் திருவாக்கால் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அண்ணா ஆனால் இப்பேற்பட்ட மண்டபத்தின் அழகை 1000 நாவு வடித்த ஆதிசியாலும் சொல்ல முடியாதுப்பா. மிக சிறப்பாக இருக்கிறது மண்டபம். குறை ஒன்றுமில்லை. எனக்கு சந்தோஷம். விருப்பப்படியே மண்டபத்தில் கொஞ்சம் நாய் கட்டிருக்கேன் அண்ணா இல்ல தர்மபுத்திர மகாராஜா நாய் பெருகி போக யோ அந்த பதுமை என்னையா தோத்துது அதுதான் ஏதோ தெரியலையே அவர் உட்கார்ல இதில் முதல் தாங்கள் அமருங்கள். அப்போதான் சூரிய பிரகாசம் போல் தெரியும். மண்டபத்தை திருப்பிழா அமருங்க அமருங்க அமருங்க. மாமா நீங்கள் அமருங்கள். காவல் எங்க அண்ணா வந்து மாமா உட்காந்துட்டு அவருக்கு சொல்லு கண்பெல்லா காட்சியா எல்லை நாய் உட்காந்து கம்ப்ளைண்ட் பசி செத்து சொல்லுடா கம்ப்ளைண்ட் பசி ஐயோ ஐயோ மகாராஜா நான் உன்னையா சொல்லுவேன் நானு சொல்லி தப்பு இல்லை. முதல்ல கிட்ட நல்ல மரியாதை இருப்பானா நீ மரியாதை இருப்பாரு. நாங்களே மரியாதை வச்சு யாரும் பேச மாட்டோம். என் கூட நீக்கிறீங்களா அதனால வாங்கடா போகடா நிக்கிறோம்.
யோசனை பண்ணி பேசுங்க. எல்லாம் முடிக்கலாம் சார். அண்ணா ஐயோ பேசி மறந்து போயிடு. இப்பதான் பால் பாயசம் ஜவ்வாசி வேக வச்சிருக்கிறாங்க. பால் காய்ச்சதே இல்லையா? ஐயா பால் காய்ச்சதே இல்லையா? இல்லைங்க மாடு பேச்சு அடிக்க பாருங்க. கண்டாது என்ன பண்ற? டைம் போயிட்டா யோ அது மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு போறேன். சரி அண்ணா தம்பி துரியோதன சாப்பாடு செய்வதற்கு தான் கொஞ்சம் லேட்டா போல் தெரியுது. சரிப்பா மாமா இந்த நேரத்தில் என்ன செய்யலாமா அண்ணா? இந்த மண்டபத்தின் உள்ளே அமர்ந்து விட்டீர். இந்த விழா திறப்பு ஏதாவது எதுனா என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. உங்கள் எண்ணம் என்னப்பா? எனக்கு எதுவும் தெரியல. இல்லை மாமாவை மாமா பெருமை தவிர்க்கிறது என்ன இவரே சொல்லுங்க போதே நீங்க நூறுகமாக மண்டபம் அமைத்து விட்டோம். இதுல என்ன பண்ணலாம்? ஐயோ நேரம் வர புரிவா இருக்குது. அதனால செய்து தப்பா நாம் எல்லாம் அமர்ந்து இப்படியே இருப்பதற்கு பார்ப்பதற்கு பெருமிதமாக இருக்கின்றது. மாமா அதனால நாம 100 பேர், எங்க அண்ணன் தம்பிக்கு 5 பேர், அவங்க 5 பேர் 105 பேர், ஆமா நீ ஒரு 106, 106 தாத்தா சித்தப்பா பெரியப்பா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கறாங்க. இது ஜோதி பண்ணமா தான் தெரியும். ஆமா பார்ப்பதற்கு விமர்சையாக இருக்கின்றது அல்லவா? இது நீ காலஞ்சாமம் படிக்கலான்னு சொன்னேன். ஆமா காலஞ்சாமம் பயணத்துக்கு கர்நாடகம் எங்க அண்ணன் என்ன சொல்றாரு அவரு. அண்ணா தம்பி துரியோதன மாமா காலஞ்சாமம் வைக்கலான்றாரு. ஆமா உங்க விருப்பம் என்ன? என் விருப்பம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. வேதனால் இருக்கும் நல்ல விலங்குபல நூல் இருக்க இருக்க நல்ல விலங்கும் பல நூல் இருக்க திறங்கள் இருக்க நிபுணர்கள் இருக்க மக்கள் ஒன்று கூட இந்த நுகலூர் மண்டபத்தில் ஆனந்தமான் சொத்தானே ஆடுவாயே ஒழிந்திடாயே இந்த அழகிய மண்டபத்திலே கேவலம் சோம்பேறிகளும் ஊதாரிகளும் செய்யக்கூடிய இந்த சூது சொக்கட்டானை ஆடக்கூடாது. அதற்கு பதிலாக 4 வேதம் 6 சாத்திரம் 64 கலைக்காலும் 96 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தைய சிக்கர வாசிக்கலாம். அதை விடுத்து 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்தின் பிரசங்கியாரை எடுத்து வந்து மகாபாரத சொற்பொழிவை கேட்கலாம் அல்லது ராமாயண சொற்பொழிவை கேட்கலாம்.
டேய் ஓ சொற்பொழிவாளன் ஏய் யார் வைக்கல சொற்பொழிவு வைக்கலன்ற ஆமாங்க யார் இங்க சொற்பொழிவு பண்றது லோனவனை அவர்கள் மதிப்புக்குரிய லோனவனை அவர்கள் அன்பான மாநகரம் ஏய் ஐயா அவர்கள் ஏய் ஐயோ ஏன்னா யாராச்சும் இந்த வெப்பாளையிலே தலைமுறையாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆமாங்க அந்த விழா நிக்க கூடாது. அதனால வேற என்ன ரெடி பண்ணலாம். என்ன சொல்றீங்க? சரிங்க அண்ணா தம்பி துரியோதனா நீங்க சொல்ற மாதிரி செய்யலான்னு பார்த்தா அங்க வெப்பாளைக்கு போயிட்டாரு அவரு. அப்படி வேணாலும் விட்டுருங்க. ராணி பாட்டு தமிழ்கிற கண்ணாகிற எல்லாத்தையும் பகிர்ந்து பாடுவேன். நல்லது பாட மாட்டான். எங்க சாவு தான் போட்டி எடுத்து உட்காந்துலாம். எதுனா பண்ணலாமண்ணா? தம்பி அது வேண்டாம். நாட்டிய பெண்களை நாட்டியமோட வைத்து வேடிக்கை பார்க்கலாம். டேய் அது நல்லதாங்க. நாட்டி மாதிரி ஐயா போய் கொடுத்து அட்வான்ஸ் நாட்டு மாதிரி கொடுத்தோம். ஒரு பாவா 2 பாவா 1.5 ரூபாய் சம்பளம் வந்து அது என்ன பண்ணோம் நந்து அது நல்லா ஆட்டு மாடு வருமாமா. அப்ப என்ன இருக்கு விஷயம் அதுல இப்படி நடக்கும்போது இப்படி ஆடும் பாரு. இந்த புடிக்கிட்டா அது புடிக்கல. பேசானுக்காக நான் பாப்பேன் அது யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா அது வேலைக்கா பாரு என்னடா இது எல்லாமே தெரியும். மாமா முதல் கோணை என்றால் குற்றுமே கோணை. போனதுதான் அந்த 13 வாட்டியாவது நீ போன பாரு. இதில் தான் பிரச்சனை ஆகிடுச்சு. ஊருல வந்தவனு கேள்றானு என்ன கேக்குறியாடா அசில மாமா நீ சொன்னா கேட்க நான் சொன்ன கண்ணு கேட்பேன். இப்ப பாக்குறியா அது பேச வெளியே ஒண்ணும் மாமா சொல்லட்டுமா? சொல்லுப்பா அண்ணா தம்பி துரியோதனா என் சிறு ஒரு விண்ணப்பம் என் சிறு விண்ணப்பத்தை கேட்கிறீரா? சொல்லுப்பா கேட்கிறேன். சொந்தால கேட்கிறேன். என்ன பண்ணலாமாப்பா? ஆமிது மைதான் அண்ணா ஆமிது மைதான் அண்ணா அண்ணலே கேளோ விண்ணப்பம். அண்ணா தம்பி துரியோதனா நாமெல்லாம் வாஜனத்திற்கு எழுந்து போவதற்கு முன்பதாக
இந்த விளையாட்டு அது புதுதாம்பா. சூதாட்டம்னா நீங்க அருமையா விளையாடுங்க. ஆமா, ஆனா எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. அதனால சமையல் வேலை அதான் நான் பாக்குறேன். ஆமா, அதற்குள்ளாக நீயும் மாமாவும் மாமாவும் போதவே ஓராட்டம் போராட்டம். சக்கட்டானா ஹரிஹரி கோவிந்தா. தம்பி துரியோதனா, என்னன்னா நீ சொல்கின்ற வார்த்தை எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படின்னா இருக்கேன் உங்கள் மானாதீனில் அஞ்சனை இழந்த தம்பி துரியோதன, உனக்கு என்னப்பா வேண்டும்? நாட்டு தொட்டாட்டா டமாட்டா மாமா கூட ஆடுனா என்ன சொல்ற? மனதில் நான் வந்து நினைக்கிறேனா? இல்லை இல்லையப்பா, நினைத்த பொருள் எது கேட்டாலும் நிமிடத்தில் தெரியும். உன்னால் அளிக்கப்பட்ட காடு, அந்த காட்டை அழித்து நாடாக ஏற்படுத்தியது நாங்கள். அந்த நாடு வேண்டுமா? நகரம் வேண்டுமா? ரட்ட கஜ துரக பதாதி அனைத்து வேண்டுமா? ஏன் மணிமகுடு வேண்டுமா? புஜக்கீர்த்திகள் வேண்டுமா? அதையெல்லாம் விடு, என் உயிரையே ஒரு நொடியில் தருகிறேன். இது உன் பொருள் என்றால் இது யார் பொருள்? உன் பொருள் தான்ப்பா. என் பொருள் நான் எதுவுமே சுந்தாடி பறிக்கணும். ஆனால் ஊது மட்டும் வேண்டாம்ப்பா. அண்ணா, யார் யாருக்கு எது மேல அதிக விருப்பமோ அது மேல தான் அவங்களுக்கு சௌகரியம். பகல 12 மணி நேரம் தூங்கினாலும் ராத்திரி ஒரு 2 மணி நேரம் அப்படி தூங்கினாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால ஒரு சிலர் அந்த மாதிரி கொஞ்சம் அசுக்கி கிசுக்கி எழுதிக்கிறாங்க இல்லையா? ஆமாப்பா, அது அவங்களுக்கு பிடிச்சது. என்ன யார் யாருக்கு எப்படி வாசிக்கணுமோ அது மாதிரி வாசிச்சாதான் வெட்டியாருக்கு பிடிக்கும். யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பாதாள் போடணுமோ அந்த பாதாள் போறதுக்கு அந்த முகம் போட்டுதான் தெரியும். மிருதக்கார யார் யாருக்கு எப்படி வாசிக்கணுமோ அது அவருக்கு வாசிப்பாரு. எனக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணனுக்கு என்ன பிடித்ததோ அதுதான் எனக்கு தெரியும். உனக்கு பிடித்தது அதிகமான சூதாட்டம். மாமாவுக்கு அது தெரியும். பெருமாட்டாளிங்க ஆண்டிங்கன்னா நான் சின்ன பசங்க கை தட்டி நீ சொல்வது நயம்தான் தம்பி, ஆனால் கூதி என்பது வேண்டாம். நம்ம டமாட்டா தானே ஆடப்போம். கொடுக்க மாட்டார் தர்மபுத்திர மகாராஜா. யார பார்த்து சொல்றேன்? சத்தியமா கொடுக்க மாட்டாரு. எங்க அண்ணன் ஆட வச்சுட்டா கட்டாயம் கொடுக்க மாட்டாரியா? எங்க அண்ணன் ஆட வச்சுட்டா சுந்தரமா போராட்டம் சபாஷ். கொடுப்பேன் என்று
சொல்கிறேன். சொன்னமா ஒரே ஒரு ஆட்டம் சொக்கட்டான் ஆட சொன்னால் கடை வர வர நீயா கொடுக்கும் பகிடு நீ கொடுக்கும் போச்சு தெரிஞ்சு போச்சுது மாமா ஏன் நினைக்காதீரியாகிற நீ வாயா பார்த்துட்டான் நான் இப்படி உட்காந்துக்கிறேன் நம்ம வழிக்கு வந்துட்டான் பாரு இப்போ நமக்கு டெக்னிக் இருக்குது கத்துலாம் 5 நிமிஷம் தம்பி துரியோதனா வந்துருமா எங்க அண்ணன் பண்ணி வச்சாண்டுமாண்ணா ஆமாம் எதுக்கு சும்மா பந்தயம் வைத்தாதான் ஆட்டத்தின் ஜோராட்சி விறுவிறுப்பு இருக்கும் வாயாரு வந்து போட்டேன் எங்க வருமானா அவன் அண்ணா வேடி போறான் அன்னைக்கு வந்தாதான் எக்கிலி வச்சாதான் உன் மேல் வேலை மட்டும் பாரு என் மேல் வாதல் போடதான் நான் கத்துக்க மகாராஜா ஒண்ணு வேணா எங்க பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு நான் பாத்துக்கிறேங்க படம் தரங்கல என்னப்பா பந்து பண்ணி வச்சாரா மாமா கிட்ட ஒரு மயிரே இல்ல மாமா கிட்ட போட்டு பாத்தியா அண்ணா மாமா அவரே சொல்லிட்டாரு பேர் வெங்கட கவியே இந்த முட்டி பாத்தா சீன் ஓவர் பந்து பாரு நீ வை ஜெயிச்சிடலாம் மொத்தத்தையும் பாக்கு வளையத்தை எதிர்பார்த்து சொல்லு எல்லாருக்கும் சொல்லியே மாட்டேன் பெருமாமே சாப்பாடு பாத்து ஒரு மரக்கட்டை எடுத்து வந்து வைக்கிறீங்க அவனை 56 தேசத்தை அடைக்காலும் செங்கோலனா வெறும் பொருள் அந்த ஞாபகம் தான் போவோம் வெறும் பொருள் அந்த ஞாபகம் தான் போவோம் சரி அவன் வீட்டு மண்ணை அவன் மண்டாடிக்கு செஞ்சுதானே அவனவன் சரி அண்ணா தம்பி துரியோதனா ஆட்டத்தை சொல்லுங்க சாப்பாடு ஆட்டம் போய் பார்த்துட்டாரு ஆகட்டும் ஹரி ஹரி கோவிந்தா
பேசானுக்கு எனக்கு கண்ணு தெரியல எதுக்கு தான் கேட்க போற சொல்றா நாடா ரெண்டு புள்ளிங்க ரெண்டு புள்ளி உங்களுக்கு தெரியல ரெண்டு புள்ளி ரெண்டு அதே ரெண்டு தான் ரெண்டு தானா நட்டி ஒன்று போட்டா வெற்றி யாருக்கு நமக்கு தான் வெற்றி சரி தர்மபுத்திர மகாராஜன் ஏண்டா ஏண்டா டேய் மகாராஜா கோயிலு தான் தேங்காய் ஓட்டி நான் பார்த்தேன் சூதாத்துக்கு தான் தேங்காய் ஓட்டி பார்த்தேன் ஆமா ஆமா ஏய் அதேதான் வீடு தர்மபுத்திர மகாராஜன் ஆமா யாரோ வேணும்னா அவன் குலதெய்வத்தை வேண்டிக்கிறாரு குலதெய்வம் எது பகவானே ஆமா அந்த கண்ணனா வரப்பானா சத்தியமே செய்ய மாட்டான் அவன் ஏமாத்துறானா அக்காடி பையன் அவன் கண்ணனை வேண்டாம் என்னுடைய குலதெய்வம் என்ன தெரியுமா யாரு சத்த நேரத்துல பாப்ப பேரு வாடி வாடா குட்டியே வெற்றி நமக்கு தான் வரணும் நாம வச்சுனால பூஜை பண்ணுவோம் போடு பூஜை போடு வர்றா பூஜை நல்லா தேரா பரறா வர்றா பூஜையா ஏய் வாத்தால் போறீங்க கீழத்துக்கு மட்டும் கோயில் பாட்டியால் பிச்சை தவணை வந்துடும் அப்புறம்